இந்த வருஷம் 108 பேர்த்த அட்சய குடும்பத்தில் இணைக்கலான்னு இருக்கிறோம். ஓகேங்களா? அட்சய குடும்பத்தில் இணையணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த நம்பர் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அட்சய ஃபேமிலியில் இணையிறவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பொருள் தான் நான் உங்களுக்கு தரோம். மிக விசேஷமானது. 108 டெய்லியும் பூஜை பண்ணினது, மகாலட்சுமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணினது. ஒரு வருஷம் பூஜை பண்ணி இந்த வருஷம் எடுத்து கொடுப்போம். இந்த வருஷம் புதுசாக வாங்குவோம், அடுத்த வருஷம் கொடுப்போம். இதுதான் எங்களோட நோக்கம். சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. லக்ஷ்மி பாதத்தில் ஒரு வருஷமாக பூஜை செஞ்ச ஒரு பொருள் உங்கள் எல்லாத்துக்கும் வர்றது ரொம்ப விசேஷமானது. வெள்ளியில் தங்க மூலம் பூசினது. உடனே தங்கத்தாமனா புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் பண்ணணும். அப்புறம் பூஜைகள் இருக்குது. சுவாமிக்கு புது வஸ்திரம் எடுக்கணும். எல்லாம் நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சுவாமிக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் சாமி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அதுதான் என்னோடய பழக்கம் எப்போவுமே. நீங்கள் எனக்கு ஒரு கோவிலுக்காக ₹1 கொடுத்தீங்கன்னா கோவில் உங்களுக்காக ₹500 கொடுக்கணும். அப்படி தான். அதே தான் இந்த ஒரு விஷயமும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன இவர் எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கோயிலுக்கு பூஜை பண்ணால் பணம் தேவைங்க. நான் ஒன்றும் கவர்மெண்ட் வச்சு நான் பண்ணலைங்க. நம்ம ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த கலையை வச்சுக்கிட்டு ஜோசியம் பார்த்துட்டு அதில் வர காசை வச்சு தான் கோவில் எவ்வளோ பெருசு பண்ணியிருக்கோம். அப்போ கோவில் ரொம்ப பெருசாகிட்டுனா அதுக்கு யானை கட்டி தீனி போடுற மாதிரி, அதுவும் மகாலட்சுமி எல்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு எவ்வளோ சிரத்தையோட பயத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது. நான் அந்த பயம் சிரத்தையோடு தான் செஞ்சிட்ருக்கேன். அது தேவைக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு சில பூஜைகள் சொல்லி நான் காசை வாங்கி நான் சுவாமிக்கு தான் செய்கிறேன். என்னோடய பர்சனலுக்கு நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. லக்ஷ்மியோட ஒரு கைகாரியத்துக்கு தான் அட்சய திருதி, அட்சய வாசல் திறப்பு, அதுவும் இல்லாமல் ஒரு 1008 குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் வெள்ளி காசு கொடுக்குறோம். அந்த வெள்ளி காசில் தங்க மூலம் பூசி கொடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஓகேவா? அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு உண்டான ஒரு பணம் தேவைப்படும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. ஒரு 1000 பேர்த்துக்கு 100 பேரை சேர்த்துக்கிட்டு 1000 பேர்த்துக்கு அதை கொடுக்குறோம். அதுதான் எங்களோட நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே அன்னதானம் இருக்குது. ஃபுல்லாக பூ டெக்கரேஷன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கே தெரியும், எப்படி பார்த்தாலும் அட்சய திருதிக்கு நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ₹10 லட்சம் செலவு பண்ணுறோம். அது தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? எங்களோட நோக்கம் அதுதான். அப்போ மக்கள்கிட்டேருந்து வாங்கி தான் நாங்கள் பண்ணுறோம். மக்கள்கிட்டேருந்து முழுசாக ஃபுல்லாக அப்படியே வாங்குறதில்ல. நாங்கள் கொஞ்சம் சேமித்து, என்னோடய உழைப்பில் வர பணம் கொஞ்சம் சேமித்து அதெல்லாம் போட்டு தான் இந்த திருவிழாவே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு பெயர்ச்சி விழாவும் அப்படி தான் நான் பண்ணுறேன். ஆனால் மகாலட்சுமி வழிபாடு பூஜை செஞ்ச ஒரு தங்கத்தாமரை இல்லத்துக்கு, ஒரு வருஷமாக இருந்த ஒரு தங்கத்தாமரை இல்லத்துக்கு வருதுன்னா கட்டாயம் நம்ம நல்லது பண்ணியிருக்கணும். சரியா? இது ஒரு மிக முக்கியமான விஷயங்க. பாருங்கள், நல்லது நடக்கும்.